السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. وقال أيضا سبحانه وتعالى في القرآن العظيم وعلم الإنسان ما لم يعلم. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف طلب العلم فريضة على كل مسلم. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم اطلبوا العلم ولو كان بالسين أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ஷவ்வாலுல் முக்கர்ரம் என்கிற சிறப்பிற்குரிய 10வது மாதத்திலே 2வது ஜும்மாவில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அமானிதங்கள் என்கிற ஒரு பொறுப்பு ஒப்படைப்பை நமக்கு தந்திருக்கிறான். ஒரு உண்மையான முஃமின் அமானிதங்களை சரியான முறையில் நிறைவேற்றுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது பொருள் விஷயமாக இருக்கட்டும், குடும்ப விஷயமாக இருக்கட்டும், பேச்சு விஷயமாக இருக்கட்டும், எது வேணா எடுத்துக்கொள்ளலாம். அந்த அமானிதங்கள் உரிய நபர்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். அது உரிய முறையில் அந்த அமானிதங்கள் விஷயங்களில் நீங்கள் பேணிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அல்லாஹ் திருமறையிலே அவனுடைய வார்த்தையில் சொல்லி தருவான். அமானிதங்களில் ஆக பெரிய அமானிதம், சிறந்த நிஅமத், அருள்கொடை, மிகப்பெரிய ஒரு பரக்கத், சில சமயங்களில் சோதனை என்று கூட சொல்லலாம். நம்முடைய குழந்தை செல்வங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம், அதுவும் அமானிதங்கள். எனவே அந்த குழந்தைகளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மார்க்க கல்வி, ஒழுக்கம், தர்பியத்துல் அவுலாத் என்று சொல்லப்படக்கூடிய குழந்தை வளர்ப்பு, இது அத்துணை விஷயங்களில் நாம் கவனிக்க வேண்டும், சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். தவறிவிட்டோம் என்று சொன்னால் நாம் அமானிதங்களில் மோசடி செய்துவிட்டோம் என்று பொருள். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்பான். அதற்கான பதில் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய குழந்தைகளை நேரான பாதையை நாம் காட்ட வேண்டும். மார்க்க கல்வியை, ஒழுக்கங்களை, அஹ்லாக்கை நாம் போதிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் மதரசாவுக்கு அனுப்பி தர வேண்டும். மக்தபு கல்வி இருக்கிறது, மார்க்க கல்வி இருக்கிறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக கல்வியும் தேவை, இன்னைக்கு சமுதாயத்தில் உள்ள அத்துணை விஷயங்களும் தேவை. அத்தோடு ஒரு படி கூடுதலாக சொல்லணும்னு சொன்னால் மார்க்க கல்வியும் அஹ்லாக் என்கிற ஒழுக்கம் இங்கு மிக முக்கிய தேவை என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விஷயத்தில் நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், பள்ளிவாசலில் காலடி எடுத்து வைக்க வேண்டும், தொழுக வேண்டும், மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக குர்ஆனை கற்று தெரிய வேண்டும். இப்பொழுது இருந்தே அவர்களை நாம் பக்குவப்படுத்தி இல்மை, கல்வியை, ஞானங்களை ஊட்டவில்லை என்று சொன்னால் நாம் அமானிதங்களில் மோசடி செய்துவிட்டோம் என்றுதான் அர்த்தம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையை நீங்கள் பார்க்கிற பொழுது
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பின்பு ரூஹு கொடுத்த பின்பு அல்லாஹ் முதலில் சொல்லி தருவது அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பக்குவப்படுத்த நினைத்தான், எனவே இல்மை கல்வியை கற்றுக் கொடுத்தான் என்பதா நாம் பார்க்கிறோம். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீமுல்லா, மிகப்பெரிய ஒரு நபி, அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறை நேசரிடம் போய் நீங்கள் பாடம் கற்பியுங்கள், பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார். எனவே யாராவது அல்லாஹ் பக்குவப்படுத்த நாடினான் என்று சொன்னால் அவர்களுக்கு இல்மை கல்வியை, மார்க்க கல்வியை கொடுத்து விடுவான். எனவே நம்முடைய பிள்ளைகளை இந்த சிறிய வயதிலிருந்து ஒரு 5 வயது 6 வயதிலிருந்து நாம் மார்க்க கல்வியை கொடுத்தே ஆக வேண்டும். 7 வயதானால் உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடம் பள்ளிவாசலுக்கு நீங்க அனுப்புங்க, தொழுவைக்கு அனுப்புங்க. 10 வயதாகியும் அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் அடியுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னான வார்த்தையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் அமானிதங்களில் மோசடி செய்துவிட்டோம் என்று அர்த்தம். எனவே நம்முடைய பிள்ளைகளை பக்குவமாக இந்த சிறிய வயதிலிருந்து ஒழுக்கத்தோடு சேர்க்கிற மார்க்க கல்வியை, அஹ்லாக்கை நாம் கொடுத்து உருவாக்க வேண்டும். பொதுவாக குழந்தை வளர்ப்புல நம்ம என்ன நினைக்கிறோம், பெற்றெடுத்து அவங்க வளர்க்குறோம், ஆளாக்குறோம், அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகணும், அவன் நல்லா படிச்சு நல்லா வரணும், சமுதாயத்துல அந்தஸ்தா வரணும், அவனை குஸ்தியா நல்லா தெம்பா அவனை வளர்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தர்பியத்துல் அவுலாத் என்பது அவனுக்கு முறைப்படி தீனை, மார்க்கத்தை, அஹ்லாக்கை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் முன்பு வாழ்ந்த வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் ஆசிரியராக இருந்து கல்வியை ஆரம்பித்து வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். சிறந்த ரப்பு தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்கள் நீங்க பாருங்க, 90% இல்மை குறித்து, கல்வியை குறித்து அல்லாஹ் பேசிக்கிட்டே வருவான். ஆரம்ப வசனமான இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், உங்களுடைய ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக, படிப்பீராக, அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிக்கிறான். குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அர் ரஹ்மான், அல்லாஹ் மிக சிறப்பிற்குரியவன், இரக்கமானவன், அல்லமல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். வ அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதன் அறியாத விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தான். வ அல்லம பில் கலம், பேனாவை வைத்து கற்றுக் கொடுத்தான் என்பது குர்ஆனில் பல்வேறு இடங்கள் நீங்கள் எடுத்து பாருங்களேன். 90% இல்மை குறித்து, மார்க்க நாலேஜை குறித்து தான் அல்லாஹ் பேசுவார். ஏன் இன்னும் சொல்ல போனால், நபிமார்கள் தங்கள் மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்து மட்டுமல்லாமல் தங்களுடைய சந்ததிக்காக நிறைய துவா செய்திருக்கிறார்கள். சரி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளுக்காக லா துஷ்ரிக்கு பில்லா, நீங்கள் அல்லாஹ்வை இணை வைக்க வேண்டாம், நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க, அவங்க பிள்ளையை குறித்து பேசுவாங்க. நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க, குர்ஆன்ல வருது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியதி, யா அல்லாஹ் நானும் தொழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, பின் வரக்கூடிய என்னுடைய சந்ததியும் தொழக்கூடியதா நீ ஆக்குவாயா என்று துவா செய்தார்கள். ஒருவருக்கு 40 வயதை அடைந்து விட்டால், 40 சனத்தன், குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிற வார்த்தை, அவனுடைய சொல் 40 சனன், அவன் 40 வயது ஒரு மனிதன் அடைந்து விட்டால் இப்படி துவா செய்வான், வ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை நீ சீர்திருத்தம் செய்வாயாக, அவனை நேரான பாதையில் நீ சேர்ப்பாயாக என்று ஒவ்வொரு 40 வயதை அடைந்தவர்கள் கேட்க வேண்டும் என்கிற துவாக்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கற்பித்து தருகிறான். தாலீமன் வ தஅல்லுமன், கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது இந்த மார்க்கத்திலே உயர்ந்த கடமையாக கருதப்படுகிறது. இந்த வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை, தீனை, அஹ்லாக்கை போதித்து வளர்த்தால்தான் ஒரு 50-60 வயதில் அவன் பள்ளிக்கு வருவான், தொழுவான். என் தந்தை எனக்கு இப்படிதான் கற்றுக் கொடுத்தார், தொழ போகவில்லை என்று சொன்னால், மார்க்கத்தை கற்பிக்கவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை சொன்னால் எனக்கு சாப்பாடு கிடையாது, வீட்டில் அத்தா அம்மா சேர்க்க மாட்டாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, உங்க வீட்டில் ஒரு கரம்பை மாட்டி வைங்க, இப்படிதான் முன்பு வாழ்ந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதே போன்று இன்னைக்கு நாம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் எல்லாம் வேறு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், வழி தவறி போகிறார்கள்.
லைலத்துல் கத்ர் 27க்கு பின்பாக நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நெல்லை மாவட்டத்தில் ஒரு கடன் பிரச்சனையால ஒரு இஸ்லாமிய குடும்பமே தற்கொலை செய்து கொண்டது. தீன் இல்லை, மார்க்கம் இல்லை. தன்னுடைய கணவன் மனைவி 2 பிள்ளைகள். சமீபமாக காஞ்சிபுரத்திலே நடந்த ஒரு பெண் தன்னுடைய பிள்ளை 2 பேரையும் கிணத்தில் 3 பேருமே கிணத்துல விழுந்து மாய்த்து கொண்டதை நாம் பார்த்தோம். கடன் தொல்லையால் பிள்ளைகள் என்ன தவறு செய்தது? தீனை கொடுக்கவில்லை என்று சொன்னால், மார்க்கத்தை போதிக்கவில்லை என்று சொன்னால், சிறிய வயதிலே அவர்களை பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால், இது போன்ற தற்கொலை விஷயங்கள் எல்லாம் நம் கண் முன்னால் நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வயதிலிருந்தே அந்த கல்வியை நாம் புகட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பித்தார்கள். நம்ம ஏதோ கற்றுக்கிட்டோம், கற்கவில்லை, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு, நாங்கள் ஆன்லைனில் கற்றுத்தரோம், அல்லது அங்கே போய் அஜத் வீட்டுக்கு வந்து ஓதித்தார். அப்படி இல்லை, பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், பள்ளியில் அவன் காலடி வைக்க வேண்டும். எப்படி என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தந்தைமார்கள், தாதாமார்கள்லாம் தொழுவுறாங்க, எப்படி மார்க்கத்தை கற்றுக்கிறாங்க, அதே போன்று நான் கற்க வேண்டும் என்கிற உயர்ந்த விஷயத்தை பிள்ளைங்களுக்கு போதிக்கணும். அதுதான் தர்பியத்துல் அவுலாத், சிறந்த வளர்ப்பு முறை என்பதாக மார்க்க அறிஞர்களும் சொல்லி தருவான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பித்த அந்த மார்க்க கல்வி அஸ்ஹாபு சுஃபா என்கிற திண்ணையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு பள்ளியிலும் மதரசா இருக்க வேண்டும். மதரசா என்பது முதுகெலும்பு. எப்படி விவசாயத்திற்கு முதுகெலும்பு நம்ம சொல்கிறோமோ, அதே போன்றுதான் பள்ளிக்கு முதுகெலும்பு என்பது மதரசா, மக்தப் மதரசா. இதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கி வைத்தாங்க. அந்த சபையிலே 8 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் படித்தவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, நாங்கள் 400 பேர் அந்த திண்ணையில படிச்சோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மிக சிறந்தவர்களாக போற்றப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள் சஹாபா பெருமக்கள். அவர்களை வார்த்தெடுத்தவர்கள், பக்குவப்படுத்தியவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகா சொல்லி தருவாங்க. அந்த சின்ன வயசுல நம்ம அந்த கலிமாவோ துவாவோ குரான் ஓதுதலை சொல்லி கொடுத்தா அதை உடனே பிள்ளைங்க உள்வாங்கிப்பாங்க, பிக்கப் பண்ணிப்பாங்க. ஏன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் 7 வயசில் இஃப்ஸு பண்ண வைக்கிறாங்க. 7 வயசில் எதுக்கு பள்ளிவாசல மார்சால சேர்க்குறாங்க? இஃப்ஸு உடனே அவனுக்கு பதிந்து விடும், குரான் மனப்பாடம் முழுமையாக செய்து விடுவார். இன்னைக்கும் 7 வயதில் எத்தனையோ பேர் ஹிஃப்ஸு முடிப்பதை, ஹாஃபில் ஆகுவதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தில் வர வேண்டும், ஆலிம் ஆஃபீஸ் ஆக வேண்டும். அதுதான் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நல்லறத்தை, சொர்க்கத்தை பெற்று தரும் என்பதில் ஐயமில்லை. நல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா குலாம், ஓ சிறுவனே, சம் பிஸ்மில்லா, சம்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நீ தொடங்கு. குல் பி யமீனிக், யா குலாம், ஓ சிறுவனே, வலது கையால் சாப்பிடு, முன்னால் இருந்து சாப்பிடு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா குலாம், ஓ சிறுவனே, இதஸ்தஅன்த ஃபஸ்தைன் பில்லா, இதா சஅல்த ஃபஸ்தைன், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்ட்ட உதவி தேடு. சிறிய வயதிலிருந்தே அவர்களை நாம் பக்குவப்படுத்துவதும், மார்க்கத்தை, தீனை, அஹ்லாக்கை போதிப்பதும் பெற்றோருடைய தலையாய கடமை. அது இல்லை என்று சொன்னால் அமானிதத்தில் மோசடி செய்து விட்டோம் என்பது பொருள். எனவே நன்கு விளங்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தீனை, அஹ்லாக்கை நாம் போதித்தே ஆக வேண்டும். சஹாபாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் வார்த்தை எடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்தாங்க, பக்குவப்படுத்தினாங்க, குரானை போதிச்சாங்க. அல்லாஹ்வும் அதை தான் நபிமார்களுக்கு குரானை, தீனை, அஹ்லாக்கை, ஹிக்மத் என்கிற ஞானத்தை, தஸ்கியத் என்கிற மன தூய்மையை இப்படி அல்லாஹ் போதிச்சான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும். அதை தான் கொண்டு வந்து இந்த மக்களிடம் சேர்த்தார்கள், சொல்லி கொடுத்தார்கள். அதே போன்று நாம் நம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தர்பியத் அவுலாத் என்கிற மார்க்க கல்வியை, அஹ்லாக்கை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளையை நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்து வளர்க்குறோமோ அதே போன்று தான் அவன் வளருவான். ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுக்கிட்டாருன்னா, யாரு கூடயும் பழக விடலைன்னா கடைசி வரைக்கும் அவன் அப்படி தான் இருப்பான். சுபைர் ரலியல்லாஹு அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு, இவங்க 2 பேருக்கும் பிறந்த மகனார் அப்துல்லா இப்னு சுபைர். ரொம்ப அருமையா பிள்ளையை வளர்க்குறாங்க 2 பேருமே. காலையில் ஒரு 2-3 மணி இருக்கும். அன்றைய காலத்தில் ஒதுக்குப்புறமாக தன்னுடைய சுய தேவைகளை கழிக்க செல்வார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ஒரு இருட்டில் ஓரமா நிற்க வச்சிருவாங்க. அவர்களை விட்டுட்டு தூரமாக போய் சுய தேவையை கழித்து விட்டு வருவாங்க.
கூட வந்த பெண்மணிகள் எல்லாம் பயந்து போயிடுவாங்க. என்ன உன் பிள்ளை எந்த நேரத்துல கூட்டு வர, அது கும்மு இருட்டா இருக்கு, பயந்துட மாட்டானா? பயம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவனை கூட்டு வந்தேன். எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் அவன் பயப்படக்கூடாது. இதை விட ஒரு படி தாண்டி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்துல உப்பு மூட்டையா அவங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் தூக்கிப்பாங்க. போர்க்களத்துல உள்ள வரைக்கும் போய் வாளை வச்சு வெட்டுவாரு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த வாள் பட்டுச்சுன்னு சொன்னா தன்னுடைய மகனுடைய கழுத்துல தான் படும். உள்ள வரைக்கும் கூட்டு போயிட்டு வெளியே வருவாங்க. அப்பொழுது கேட்கப்படும், இன்னும் உன் பிள்ளைய அசால்ட்டா நீ தூக்கிட்டு வர, தலை தனியா போயிருமே. என் பிள்ளைக்கு பயம் போக வேண்டும் என்பதற்காகவே நான் இது போன்ற விஷயங்களை அவனுக்கு கற்றுத் தருகிறேன் என்பதாக அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்வான். இறுதியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு 12 வயதில் ரோட்ல எல்லா சிறுவர்களும் சேர்ந்து விளையாடு கொண்டிருக்கிறார்கள். சரி, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு வராங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு பாதையில வருகிற பொழுது எல்லா சிறுவர்களும் தலை தெரித்து ஓடிட்டாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் மட்டும் நிற்கிறார். நல்லா யோசிக்கணும். அவர்கள் பெற்றோர்கள் வளர்த்த விதம், பக்குவப்படுத்திய விதம், அந்த பயம், எவ்வளவு பெரிய இருட்டறையில இருந்தாலும் உனக்கு பயமே வரக்கூடாது என்கிற அந்த துணிவு தைரியத்தை ஊட்டி வளர்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு வராங்க. என்னை பார்த்தோன்னு எல்லாம் ஓட்டாங்க, நீ மட்டும் நிற்கிற அப்படின்னு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவன்கிட்ட கேட்டப்ப அந்த பையன் சிறுவர் 12 வயசு அவர் சொல்றாரு, நான் ஒன்றும் குற்றம் செய்யலை. நான் குற்றம் செஞ்சிருந்தா ஜனாதிபதியை பார்த்தா எல்லாம் ஓடுவாங்க. நான் ஒன்றும் குற்றம் செய்யலை. அதே போல் நீங்கள் வரணும்னா பாதை குறுகலாகவும் இல்லை. நீங்கள் போகிறதுக்கும் பாதை இருக்குது, நான் போகிறதுக்கும் பாதை இருக்குது. எனவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தைரியமாக சொன்னார். அவர்கள் தட்டி கொடுத்து விட்டு பாராட்டி போனதை நாம் பார்க்கிறோம். எனவே பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோமோ, அவர்களுக்கு எப்படி ஊக்கம் கொடுக்கிறோமோ, மார்க்க கல்வியும் அவசியம். தீனை நீ கற்றாக வேண்டும், குரானை நீ கற்றாக வேண்டும், அஹ்லாக்கை கற்றாக வேண்டும். நீங்கள் பள்ளிக்கு கொண்டு விடணும். இன்னைக்குள்ள நிறைய நாலேஜ், எஜுகேஷன் நிறைய வளர்ந்துருச்சு. என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவன் அதை படிக்கணும், இதை படிக்கணும், எல்லாமே படிக்கணும். இன்னைக்கு ஒரு 10th படிக்கிற பையனுக்கு குரான் ஓத தெரியல, 12வது படிக்கிற பையனுக்கு குசுல் என்கிற குளிப்பினுடைய விஷயங்கள் தெரியல. நிறைய கிதாபுலியா நீங்க பாத்தீங்கன்னா மார்க்க கல்வி சிறந்ததா, இபாதத் சிறந்ததா, வணக்க வழிபாடு சிறந்ததா, தீனை கற்றுக்கொள்வது சிறந்ததா, எல்லா கிதாபும் நம்ம எடுத்து பார்த்தோம். என்ன தெரியுமா தகவல் வருது? ஒருவன் ஒரு குளிப்பினுடைய பாடத்தையோ, ஒரு ஒழுவினுடைய பாடத்தையோ, ஒரு தொழுகையினுடைய பாடத்தையோ உட்கார்ந்து படிப்பது அல்பம் மினர் ரகாஅத்தி, 1000 ரக்காத்தை தொழுவதை விட இல்முதான் சிறந்தது என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். எனவே அவன் கற்ற பின்னால் அதை அமல் செய்கிற பொழுது அது சிறப்பாக அமையும். அந்த கல்வி எங்க போதிக்கப்படுது? பள்ளிவாசலில், மக்தப் மதரசாவில். என்ன நம்ம கற்றுத்தரோம்? குரானை தஜ்வீதோடு கற்றுக் கொடுக்கிறோம். குரானை எப்படி சரணமாக ஓதணும், எப்படி மஹ்ரஜோட அந்த எழுத்துக்களை வெளிப்படுத்தி ஓதணும். 2வது அன்றாட துவாக்கள், காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும். 3வது ஹதீஸ்கள், மனப்பாட ஹதீஸ்கள், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வழிகாட்டியது. 4வது அகீதா என்கிற கொள்கை விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்தே சரி செய்ய வேண்டும். 5வது சீரத் என்கிறோம், நபிமார்களுடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள். இதையெல்லாம் தாண்டி 6வது அஹ்லாக் என்கிற நற்குணங்கள். தாய் தந்தைகிட்ட எப்படி நடக்கணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடக்கணும், எப்படி அவர்களுக்கு மரியாதையுடன் நாம் நடக்க வேண்டும் என்கிற உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சிறிய வயதிலிருந்து நாம் போதித்து தருகிறோம். அதுதான் மக்தப் என்கிற ஆரம்ப குரானுடைய பாடசாலை. எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக மார்சாக்கு அனுப்பி தந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒருவன் ஆஃபீல் ஆகி இருக்கிறான்னு சொன்னா 10 பேரை எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க. உங்களுடைய பிள்ளைகளில் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யாரையா ஒருத்தரை நீங்க ஹாஃபில் ஆகிறீங்கன்னு சொன்னா எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் 10 பேரை சொர்க்கத்துக்கு கூட்டு போக முடியும். ஒருவரை ஆலிம் ஆக்கினால் 40 பேரை கூட்டு போக முடியும். இப்படி பல ஹதீஸ்கள் நாம் சொல்ல முடியும். எனவே பல்வேறு சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. சஹாபாக்களை வார்த்தெடுத்தார்கள். உலக புகழ் பெற்ற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 16 வருஷம் தீனுக்காக, இல்முக்காக கொடுத்தாங்க.
இன்னைக்கு மிகப்பெரிய பிரபலியமான கிதாப் அந்த புகாரி ஷரீஃப் என்கிற கிதாப். 16 வருஷம் கல்விக்காக கொடுத்தாங்க. அஹ்மதினா அம்பல் ரஹ்மத்துல்லா அலை சக்கராத் ஆளிலும் சில கேள்விகள் கேட்கப்படுது, பதில் சொல்லிட்டு வஃபாத்தாரா. அபு யூசுப் ரஹ்மத்துல்லா அலை அவர்கள் அஜ்ஜில சைத்தானுக்கு கல் எறிகிறது பொழுது நடந்து போய் எறியணுமா வாகனத்துல எறியணுமா அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. வஃபாத்துடைய நேரம், பதில் சொல்லிட்டு வஃபாத்தாரா. இப்படி தீனுக்காக மார்க்கத்திற்காக தன்னுடைய நேரங்களை காலங்களை ஒதுக்கி படித்தவர்கள் ஏராளமானவர்கள் போற்றப்படுகிறான்னு சொன்னா, நாமும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை சரிவர நாம் உருவாக்க வேண்டும், தர்பியத்தோடு உருவாக்க வேண்டும். அஹ்லாத்தை கொடுத்து, தீனை கொடுத்து, மார்க்கத்தை கொடுத்து நாம் உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அமானிதத்தில் நாம் மோசடி செய்துவிட்டோம். நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியே ஆகணும். நீங்க மார்க்கத்தை மட்டும் சரியான முறையில் கொடுக்கலன்னா நாளைக்கு 2 மடங்கு என் தாய் தந்தை எனக்கு குர்ஆன் கத்து தரல, தீனை கத்து தரல, அந்த பிள்ளைகளுடைய காலாலேயே மிதிக்க வைப்பானா அல்லாஹ். 19 அல்லாஹ் சொல்றான். அப்போ எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்க பார்க்கிறோம். அரபுலகத்துல ஒரு வழக்கம் இருக்கிறது. 4 வருஷம் ஆகி 4 மாசம் முடிஞ்சு 4வது நாள் ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து மாசம் அவுட்டுருவாங்க. 4 வருஷம் கழிச்சு 4வது மாசம் கழிச்சு 4வது நாள்ல கொண்டு போய் மார்சால சேர்க்கிற பிள்ளை 4 வயசுல சேர்க்கப்படுதுன்னு சொன்னா 10 வயசுல தீனுடைய எல்லா விஷயத்தையும் கற்று அவர் சிறந்த மனிதராக வெளியே வருகிறார். இப்படி அரபுலகத்தில் ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் நம்முடைய பிள்ளைகள் அலிபாத்தா ஆரம்பிக்குது, குர்ஆன் எடுத்து ஓத போகுதுன்னு சொன்னா அந்த அரிசியில சர்க்கரையில அலிபான் அப்படி எழுதி காமிப்பாங்க. முந்தைய காலத்துல பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், அவனை எப்படி நம்ம தர்பியத்தா வளர்க்கிறோம், தீனை கொடுத்துட்டோமா, குர்ஆன் கொடுத்துட்டோமா, சட்டத்திட்டங்கள்லாம் அவன் தெரியுதா, அதன் அடிப்படையில் தான் வாழ்றானா. இன்னைக்கு நம்ம கூட்டு வந்து தொழுகையில பழக்கிறது தான் பிற்காலத்தில் நாம் வஃபாத்தான பின்னாலே அவன் தொழுவான், அமல் செய்வான். அதுதான் மை டாடிஸ் கொடுக்குற கிஃப்ட் எது தெரியுமாங்க? ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். என்னன்னா, மா நஹல வாலிது அன் வலதிஹி பி அதபின் அசனின். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒழுக்கத்தோடு போதித்த அந்த கல்வி தான் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இன்னைக்கு பைக்ல எழுதுறான், கார்ல எழுதுறான், மை டாட் இஸ் கிஃப்ட், மை மதர் இஸ் கிஃப்ட், பேரண்ட்ஸ் கிஃப்ட்ன்ட்டு. பிற்காலத்திலும் பேர் சொல்லுகிற பிள்ளைகளாக, அமல் செய்கிற பிள்ளைகளாக இருந்தால், இபாதத்தோடு இன்னைக்கு நான் தீன் படி வாழ்றேன், நான் ஈமானோடு இருக்கிறேன்னு வாழ்கிறேன்னு சொல்லுகிற அந்த பிள்ளைகள் தான் மை டாடி இஸ் கிஃப்ட் அவன் சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி நம்ம வளர்க்கணும், ஆளாக்கணும். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உருவாக்கி அமானிதங்களை சிறந்த முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.